வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்னைக்கு நம்ம சேனலில் டபிள்யூடபிள்யூட டாப் சூப்பர் ஸ்டாரான பல பேருக்கு இப்போ மல்டிபிள் இன்ஜுரி ஆகிருக்குது. கோடி ரோட்ஸை நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் திட்டாராம். நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அப்புறம் கோடி ரோட்ஸை ட்ரிபிள் ஹெச் வந்து இவ்வளவு ஆணவத்தரமாக பேசுனதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. அப்புறம் ரெசல்மேனியா 44 லண்டனில் நடக்க போகுதா. கேரி ஜெயினுக்காக டபிள்யூடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் அப்படிங்கிற கொடியை தூக்கிட்டு நிற்கிறாங்க. அண்ட் மோர் ரெஸ்லிங் செய்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மூலமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கோடி ரோட்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா கோடி ரோட்ஸ்க்கு அடுத்ததை நான் சொல்கிற செய்தி பல பேருக்கு பிடிக்காது. இந்த செய்தியை கேட்ட உடனே உங்களுக்கெல்லாம் போச்சுடா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். அப்படிப்பட்ட செய்தி தான். ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸை பற்றி பார்க்கலாம். கோடி ரோட்ஸுக்கு ரெசல்மேனியாவில் ராண்டி ஆர்டன் தாக்குனதுனால கண்ணில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரா, ட்ரிபிள் ஹெச் இந்த மாதிரி என் கண்ணில் அடிபட்டுருக்குது, நான் வந்து ஒத்த கண் வேன் பேர் மாதிரி வரேன். இப்போ ட்ரூ கண்ணில் அடிபட்டாலோ மற்ற ரெஸ்லர்ஸ் கண்ணில் அடிபட்டாலோ எப்படி ஒரு பைலட் மாதிரி ஒரு கண்ணை மறைச்சிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிபிள் ஹெச் இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணாங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர், நீ பண்ணுறது ஒரு ஃபேஸ் டென் கேரக்டர். அந்த காயத்தோடி போய் நின்றால் தான் சிம்பெட்டிக் உருவாகும். இப்போ ஹீல் ரெஸ்லர்ஸ் காட்டணுங்கிறது அவசியம் கிடையாது. ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் நீ காட்டணும். பார்த்தீங்களா, உங்களுடைய சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா படுகாயம் அடைஞ்சிருக்கிறேன், என் கண்ணில் எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீ ரசிகர்கள் முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ட்ரிபிள் ஹெச் சொன்னதுக்கு கோடி ரோட்ஸால் மறுப்பே சொல்ல முடியலையா. கடைசியில் அந்த ஒத்தக்கன் மேட்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ட்ரிபிள் ஹெச் என்னப்பா திடீர்னு வந்து அகெயின் தனக்கு கீழே எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. கொஞ்ச நாளாகவே ரோமன் ரெயின்ஸுக்கு தலையாட்டுறது, கோடி ரோட்ஸுக்கு தலையாட்டுறது, யார் என்ன சொன்னாலும் மூவ் மாதிரி தலையாட்டிகிட்டு இருந்த ட்ரிபிள் ஹெச் இப்போ கோடி ரோட்ஸோட விஷயமா இருக்கட்டும், அடுத்தது ஜேக்கப் ஃபார்ட் ரோமன் ரெயின்ஸ் கூட முதல்னு சொல்லிட்டு பல ஸ்டோரி லைனில் இப்போ தலையிட ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் ஈஸ் த ஒன். அதாவது டிகே குரூப்ஸ் ட்ரிபிள் ஹெச்சை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரிபிள் ஹெச் மட்டும்தான் டபிள்யூடபிள்யூ இந்த அளவுக்கு சூப்பராக கொண்டு போக முடியுமா. ட்ரிபிள் ஹெச்சோடைய பணியை பார்த்து அவங்க ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டாங்களாம். ஏன்னா அட்வர்டைஸ் பண்ணுறோம், நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம், அப்படி இருந்தும் ஸ்டோரியை குறிப்பிட்ட அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போகிறீங்க. பட்ஜெட் தாக்குதல் சொல்கிறோம், அந்த வானவெடிக்கெலாம் கம்மியாக இருக்கணும், அப்புறம் டிக்கெட்லாம் அதிகமாக வைக்கணும். ஆனாலும் ரசிகர்கள் வரும்படி ட்ரிபிள் ஹெச் நிறைய விஷயங்கள் பண்ணுறாராம். ஸோ டபிள்யூடபிள்யூவில் ட்ரிபிள் ஹெச்னால லாபம் மட்டுமே இருக்குது. அதனால் டபிள்யூடபிள்யூலேருந்து ட்ரிபிள் ஹெச் போகவே கூடாது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மல்டி இயர் கான்ட்ராக்டட் டிகே குரூப்ஸ் முந்தி இருந்ததை விட அதிகமான சேலரி கொடுத்து நீங்களே இனி வரும் காலங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுக்க நீங்களே சீசுவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம். சோரி முடிஞ்சதில்லை. ஸோ அதான் ட்ரிபிள் ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கெத்து, ஒரு ஆணவம் எல்லாம் வந்துருச்சு போல இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். இதே லெவலை எல்லாத்துலேயும் வச்சா நல்லா தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் கேட்கலாம், ட்ரிபிள் ஹெச் எங்கப்பா நல்ல ஸ்டோரி லைன் கொண்டு போனார்னு. போன வருஷம் ரெசல்மேனியாவிலேருந்து வார் கேம் வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் நல்லா தான் கொண்டு போனார். ஜான்சன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். சிஎம் பாங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சிதரால் கேஷிங் பண்ண மாதிரி இருந்திருக்கட்டும், கோடி ரோட்ஸோட ஸ்டோரியிலும் நல்லா தான் இருந்தது. ராண்டி ஆர்டன் கூட ஆட்ரத்து கூட நம்ம எதிர்பார்த்த நிறைய மேட்சஸ் நல்லாவே கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வார் கேமில் கூட சூப்பராக ஸ்டோரியும் கொண்டு போனார். வார் கேம்க்கு அப்புறமா ட்ரிபிள் ஹெச்சோட டபிள்யூ கான்ட்ராக்ட் முடிகிற ஸ்டேஜில் இருந்தது. அதனாலேயே அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கண்டுக்கல. டபிள்யூ வந்து மொக்கையாக போயிட்டு இருந்தது. இப்போது அகெயின் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு. டபிள்யூடபிள்யூ இனி வரும் காலங்களையும் அவர் தான் ரன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சதுனால ஸ்டோரியில் என்ன இப்போ பழையபடி கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாரு. எக்ஸாம்பிளுக்கு ரா பிராண்டு ஸ்மாக்டவுனில் சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ. ராவில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் ஃபார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போகிறாரு. ட்ரிபிள் ஹெச் அகெயின் தன்னுடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வி வாண்ட் ட்ரூத் அப்படிங்கிற வார்த்தை மூலிமா டபிள்யூடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா ஆட்ரூத் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருந்தது. அதே மாதிரி இப்போது சோஷியல் மீடியா முழுக்க பரவி இருக்கிற ஒரு விஷயம் வி வாண்ட் கேரி ஜெயினை டபிள்யூடபிள்யூலேருந்து வெளியேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. பிகாஸ் ஆஸ்கா மற்றும் ஈயோ ஸ்கையரோட ஸ்டோரியில் முக்கியமான ஆளாக இருக்காங்க. இப்போ கூட சில பேர் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் அவங்க ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் ஈயோ ஸ்கை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கேரி ஜெயின் ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டை போடுறதும் பிடிக்கல. அதனால் அமெரிக்காவில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலே சண்டை போடலாம். ஏன் NJPW அங்கே இருக்குது. NJPW இதுக்கு முன்னாடி அவங்க உமன் சாம்பியன்லாம் வின் பண்ணி NJPW ஒரு மிகப்பெரிய உமன் ரெஸ்லராக இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்ம ஜப்பான்லேயே சண்டை போடலாம் அப்படிங்கிற எண்ணம் கேரி ஜெயினுக்கு இருந்திருக்குது. அதனால தான் விருப்பப்பட்டு அவங்களுடைய கான்ட்ராக்டை ரினியூ பண்ணாமல் WWE போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுக்கு முன்னாடியும் 3 வருஷத்துக்கு முன்னாடி கேரி ஜெயின் WWEல பார்த்தீங்கன்னா இருக்க பிடிக்காமல், அதாவது அவங்க ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பேசவங்க இல்லை, ஃப்ரீடமாக இல்லை அப்படிங்கிறதுனால ஜப்பானுக்கு போனாங்க. திருப்பி ட்ரிபிள் H கூட்டதுனால 2 வருஷம் WWEல ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேரி ஜெயின் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கேரி ஜெயின் விருப்பப்பட்டு தான் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 2028 எப்போ 2027 நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 2028 எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ரெசல்மேனியா 2028 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா யூகேயில் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. நல்ல விஷயந்தான். பட் ஆனால் அமெரிக்க ஆடியன்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா சவுதி அரேபியாட்ட போனதே அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அகெயின் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்காவில் ஷோ நடத்தாமல் வெளி கண்ட்ரியில் நடத்தும் போது ரெசல்மேனியாவை டோட்டலி இதுக்கப்புறமா அமெரிக்காவில் நடத்தினாலும் புறக்கணிச்சிருவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிக்கான் இந்த வாரத்துக்குள்ளே ரெசல்மேனியா 2028 எங்கே நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் காத்திருப்போம். WWE சேர்ந்த மல்டிபிள் ரெஸ்லருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாங்கா லோலா WWE என்னப்பா கிழிச்சாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒன்றுத்தையும் கிழிக்கலை. பட் ஆனால் அவருக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்குதான். இதனால் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் அவரால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா ஷேமஸுக்கு இன்ஜுரினால தான் WWE போயிருந்தாலும் இப்போ மெடிக்கலி பார்த்தீங்கன்னா அவரால் இன்ஜுரி வந்து கேவர் ஆகலை. இப்போதைக்கு WWEக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சமீபத்தில் தான் அவர் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் மனுஷனுக்கு ஸ்பைனல் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டீம் போட்டதுனால அவராலும் WWEக்கு இப்போதைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராண்டி ஆட்டன் ரெசல்மேனியாக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனக்கு சண்டை போடும்போது உடல் வலி ஏற்பட்டது. உடலில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் இருக்குது, ஆல்ரெடி ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் பற்றி சொல்லியிருந்தார். இதை நம்ம ரெசல்மேனியாக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அவரால் சண்டை போடலாம், அவரால் முடிஞ்சால் சண்டை போடலாம். அது வந்து பெரிய காயம் அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் ரெஸ்ட் எடுத்தால் பெட்டர் தான் அப்படிங்கிற லெவலில் தான் இப்போதைக்கு நம்ம ராண்டி ஆட்டன் இருக்கிறாராம். அப்புறம் ஜேடுகாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. இந்த இன்ஜுரி பார்த்தீங்கன்னா சில நாட்களே சில ஆயிரம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் ஜேடுகாரர்களையும் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜேடுகாரர்கள் மட்டும் இல்லை, அவங்க டீம் மெம்பர்ஸில் இருக்கிற யாரையுமே காணோம். ஸோ சின்ன காயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு சில வாரங்களில் நம்ம ஜேடுகாரர்கள் மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெசல்மேனியா சவுதி அரேபியாக்கான முழுக்க சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிக்கெட் சேலிங்கை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரெசல்மேனியாவில் Day 1 Day 2 உடைய மெயின் ஈவெண்ட்டை பற்றி நமக்கு ஒரு லீக்கேஜ் கிடச்சிருக்குது. அதாவது பங்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா மெயினோட நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பங்குக்கும் கோடிக்குமா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அகெயின் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் அப்படிங்கும்போது கோடி ரோட்ஸ்கிட்ட ரெசல்மேனியா வரைக்கும் சாம்பியன்ஷிப் இருக்குமா அப்படிங்கிற எண்ணம் தோணுதில்லை. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பங்கு அகெயின் மெயின் ஈவெண்ட் விளையாட போகிறாரு அப்படிங்கிற செய்தி ஆச்சரியமாக இருக்குது. இதை விட ஆச்சரியமான செய்தி என்னன்னா, இது இப்போ தான் ஸ்டோர்லேன்னு ஆரம்பிச்சுட்ருக்கானுங்க. ஆனால் இது ரெசல்மேனியாவில் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரி, Day 2 உடைய மெயின் ஈவெண்ட்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த தி ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இது ஒரு டைட்டில் மேட்சாக இருக்கலாம், அல்லது டைட்டிலே இல்லாட்டாலும் ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆளை சொல்லியிருப்பார், தான் கிட்ட பட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, நானே ஒரு பட்டம், அதனால் டைட்டில் இருக்கோ இல்லையோ நான் மெயின் ஈவெண்ட் விளையாடுவேன்னு. அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பட்டம் இருக்குதோ இல்லையோ அவர் ராக்கு கூட ரெசல்மேனியா விளையாடினாலே அது மெயின் ஈவெண்ட் தான். ஸோ இது ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கான ரெஸ்லிங் செய்தி அவ்வளோ தான். பிடிச்சதுனால ஷேர் பண்ணிக்கோங்க.